ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த பாரத மண்ணிலே பாரத தேசத்திலே ஏற்படுத்திய மாற்றங்களும் ஏற்றங்களும் எண்ணிலடங்கா எழுத்திலடங்கா சொல்லிலடங்கா. தன்னை துறப்பதற்காக பகவானிடத்தில் மண்டியிட்டு வணங்கி 1000 பொற்காசு தருகின்றேன், அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். பகவான் எவ்வளவு மறுதளித்தும் இல்லை என்று பிடிவாதமாக தர வேண்டும் என்கின்றார். காசை தொட்டுக்கூட பார்க்காத, ஆசைப்படாத அல்ல, தொட்டுக்கூட பார்க்காத சிந்தனை இல்லாதவர் பகவான் ராமகிருஷ்ணர். இன்றைக்கு தொடக்கத்திலேயே உலகத்தின் பரம்பொருள் சிவனையும் நம் வாழ்வியலில் வழிகாட்டியாக வாழ்ந்த ஞானகுரு ராகவேந்திரரையும் துதித்து இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். இன்றைய நிகழ்வின் கருப்பொருள் என்ன? என் அன்புக்குரியவர்களே, துறவு என்றால் நாம் மனதில் நினைப்பது காவி உடுத்தி கமண்டலம் ஏந்தி கண்மூடி ஜபமாலை கையில் வைத்து ஜபித்து வாழ்வது அல்ல. பிறகு மனத்தை மேன்மைப்படுத்தி மனத்தை அடக்கி ஆசைகளை துறந்து பற்றை துறந்து ஒரு நேர்கோட்டில் ஒருமுகத்தன்மையோடு வாழ்வதுதான் வாழ்வியலுக்கான வெற்றி சூத்திரம். இதை இப்படி மேம்போக்காக சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் உள்வாங்கிய கடினமாக இருக்கும். இப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, பகவான் ராமகிருஷ்ணர் உங்களுக்கு தெரியும். நம்ம தமிழகத்தில் எப்படி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு வெண்மைக்கு புனிதம் தந்து பசித்திரு தனித்திரு வெடித்திரு என்று ஜீவகாருண்யத்தை வலியுறுத்தி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதின்னு வள்ளலார் ஒரு தனி மார்க்கத்தை ஏற்படுத்தினாரோ, அதுபோல் வடப்பகுதியிலே ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த பாரத மண்ணிலே பாரத தேசத்திலே ஏற்படுத்திய மாற்றங்களும் ஏற்றங்களும் எண்ணிலடங்கா எழுத்திலடங்கா சொல்லிலடங்கா. எப்படி? எண்ணிலடங்கா எழுத்திலடங்கா சொல்லிலடங்கா. பரமஹம்சர் என்கின்ற ஒற்றை மனிதரால் தான் நமக்கு விவேகானந்தர் என்கின்ற சீடர் கிடைத்தார், ராமகிருஷ்ண தபோவனங்கள் கிடைத்தது. இப்படி 1000 செய்திகள் பகவானை பற்றி சொல்லலாம். அதில் ஒரு செய்தி, ஒரு பெரிய செல்வந்தர் பகவானை பார்க்க வருகின்றார். அவர் கொஞ்சம் நெடிமிகுந்தவர், இருந்தாலும் கூட தன்னை துறப்பதற்காக பகவானிடத்தில் மண்டியிட்டு வணங்கி 1000 பொற்காசு தருகின்றேன், அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். பகவான் எவ்வளவு மறுதளித்தும் இல்லை என்று பிடிவாதமாக தர வேண்டும் என்கின்றார். காசை தொட்டுக்கூட பார்க்காத, ஆசைப்படாத அல்ல, தொட்டுக்கூட பார்க்காத சிந்தனை இல்லாதவர் பகவான் ராமகிருஷ்ணர். சரி, தன் கொள்கைக்கும் அப்பாற்பட்டு அந்த செல்வந்தர் கொடுத்த 1000 பொற்காசை அப்படியே வைக்க சொன்னார். சில மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தார். மீண்டும் அந்த சொம்பு பாத்திரத்தில் இருந்த பொற்காசுகளை அந்த செல்வந்தரிடத்தில் கொடுத்து பக்கத்தில் ஓடக்கூடிய கங்கை நதிக்கரையில் சென்று அங்கே இந்த காசுகளை விட்டு வா என்றார். இந்த செல்வந்தன் கங்கை கரைக்கு போனான். காசை கொட்ட போனவன் கரையிலே அமர்ந்து விட்டான். என்னுடைய இரத்தம் சதை, எவ்வளவு உழைப்பு, அப்படி உடைத்து சிறுக சிறுக சேர்த்த காசு, இந்த காசை நான் எடுத்து வீசுவதா என்று ஒற்றை காசை வீசினான். 1 மணி நேரம் யோசித்தான். ஒற்றை காசை வீசினான். 1 மணி நேரம் யோசித்தான். 10 நாட்கள் கடந்தது. மீண்டும் பகவானிடத்தில் வந்தான். காசை வீசிவிட்டு வந்தீர்களா? ஆமாம் சுவாமி. ஏன் இவ்வளவு நேரம்? சாமி, 1000 பொற்காசு, அயராத உழைப்பு, எத்தனை ஆண்டுகால உழைப்பு. பகவான் சிரித்தார். துறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கொடுத்த காசை அப்படியே வீசிவிட்டு அடுத்த கணமே வந்திருக்க வேண்டும். ஆனால் உன்னுடைய மனம் எப்படி அதை நினைத்து தடுமாறுகிறதோ அதுபோல் தான் உன் வாழ்க்கையிலும் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று விட்டால் இதுவா அதுவா இப்படியா அப்படியா என்று சிந்திக்கக்கூடாது. எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்பதைப் போல முடிவுகளை சரியாக எடுத்து மனத்தை ஒடுக்குகின்றவனே வெற்றியை அடைய முடியும். எப்படி? இந்த மனம் இருக்கு பாருங்க, குரங்குக்கு சமம்பா. மனம் ஓர் குரங்கு அப்படின்னா என்னென்னே புரியாது. அதுக்கு ஒரு குட்டி கதையை வைக்கிறாங்க.
ஒரு விருந்தாளி வீட்டுக்குள்ளே வராரு, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவர் அவருக்கு உபசரிக்கிறாரு. உபசரிக்கிறதுக்கு உதவியாள் இல்லை, அவர் வீட்டில் வளர்ந்த குரங்கு தான். வந்த விருந்தாளிக்கு தட்டெடுத்து வைக்கிறாரு. வச்சோன்னே குச்சியால் அந்த குரங்கு அடிக்கிறாரு. வந்தவருக்கு சாப்பாடு போடுங்கிறாரு, குரங்கு போடுறாரு, குச்சியால் அடிக்கிறாரு. அவருக்கு சாம்பார் ஊற்றுங்கிறாரு, போட்டோன்னு குச்சியால் அடிக்கிறாரு. காய்கறி வைங்கங்கிறாரு, அடிக்கிறாரு. தண்ணி வைங்கங்கிறாரு, அடிக்கிறாரு. வந்த விருந்தாளி கோவப்பட்டார். யார் வீட்டுக்கு வந்தோமோ அவர் கரத்தை பிடிச்சார். பாவம் அந்த குரங்கு. தட்டு வைக்கிறது, சாதம் வைக்கிறது, சொன்னதை சொன்னபடி கேட்கிறது. இந்த குரங்கை ஒவ்வொரு முறையும் அடிக்கிறாயே, இது முறையற்ற செயல் என்றவுடன் குச்சியை ஓரத்தில் வைத்து விட்டான். பாவம், இவன் குரங்கின் மீது காட்டிய பரிவிற்காக, பாசத்திற்காக அடுத்த 5 நிமிடத்தில் அந்த குரங்கு அங்கும் இங்கும் தம்பி வந்தியவரை பாடாய்படுத்தி தன் கையை விட்டு உணவை அலசியது. அப்போதுதான் வந்தவனுக்கு புரிந்தது, குரங்கு சொல்லும் வேலையை செய்தாலும் அவ்வப்போது குச்சி எடுத்து தலையில் தட்டவில்லை என்றால் அது குரங்கு குணத்தை காட்டும். அதுபோலத்தான் இந்த மனம் ஒரு குரங்குக்கு சமம். அவ்வப்போது நன்னெறிகளாக, நன் சிந்தனைகளாக, ஞான மலர்களாக கொண்டு போய் குச்சியை தட்டவில்லை என்றால் இந்த மனமாகிய குரங்கு தன் வேலையை காட்டும். எனவே மனதை கட்டுப்படுத்தி ஒன்றை துறக்க நினைத்தால் அப்படியே துரத்து. ஞானநிலை, மோனநிலை அடைவதற்கான முதற்படியை மனத்தை அடக்கி எண்ணத்தை ஒருமுகப்படுத்தினால் லட்சிய தீபம் சுடர்விட்டு எரியும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.